தற்போது பரவி வரும் புதிய வகை கொரோனா தொற்றால் 2 நாட்களுக்கு எழுந்திருக்க முடியாத அளவுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என ஆய்வில் தெரியவந்திருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். புதிய வகை கொரோனாவின் அறிகுறிகள், தடுப்பு வழிமுறைகள், மருத்துவர்கள் ஆலோசனைகள் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தற்போது பரவி வரும் புதிய வகை கொரோனாவான NB1.8.1 தொற்று முன்னர் இருந்த வீரியம் குறைந்த ஒமைக்ரான் வகையை சார்ந்தது என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். தமிழ்நாட்டில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களை கண்காணிக்குமாறு மாவட்ட மருத்துவ அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த புது கோவிட் ஸ்ட்ரெயின்கான ரிசர்ச்சஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரு புது வேக்சினேஷன் வேணுமா, இல்லை நம்ம போட்ட வேக்சினேஷனே போதுமா அப்படிங்கிற ரிசர்ச்சஸ் நடந்துட்டு இருக்கு. பட் அதோட ஃபுல் டேட்டா நம்மளுக்கு இன்னும் வரல. ஸோ இது வரைக்கும் நீங்கள் முன்னாடி யூஸ் பண்ண வேக்சினேஷன்ஸ், நீங்கள் போட்ட பூஸ்டர் வேக்சினேஷன்ஸ் அதுவே போதுமானது. காய்ச்சல், உடல்வலி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படும் பொழுது இந்த வகை கொரோனா சிலருக்கு வயிற்று உபாதைகளை உண்டாக்கும் என்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. பாதிப்பு ஏற்பட்டவர்கள் 2 நாட்களுக்கு மேல் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு உடல் வலியை புதிய வகை கொரோனா ஏற்படுத்துவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். பழைய வேரியன்ட் மாதிரியே தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஃபீவர், ஜுரம் வரும், சில்ஸோடு வரலாம். நிறைய பேஷண்ட் சொல்கிறது சிவியர் டயர்ட்னு சொல்கிறாங்க. டாக்டர் படுக்கையிலேருந்து எந்திரிக்கவே முடியல, அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. ஸோ இது மாதிரியான சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. சம் பீப்புள் த்ரோட் பெயின் சொல்லலாம், தொண்டை வலி, தொண்டை எரிச்சல், மூக்கில் தண்ணி வருது, சளி பிடிச்சிருக்கிறது, இது மாதிரி சிம்டம்ஸ் சொல்லலாம். பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான சிம்டம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சம் பேஷண்ட்ஸ் ஈவன் லூஸ் ஸ்டூல்ஸ் ஆர் டயரியாவும் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. சம் பீப்புள் நாசியா, வாமிட்டிங், கொமட்டல், வாந்தி, இது மாதிரியான சிம்டம்ஸும் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. காய்ச்சல், சளி உள்ளிட்ட பாதிப்புகள் 5 நாட்களுக்கு பிறகு தானாகவே சரியாகிவிடும் என்றாலும் குழந்தைகள், முதியவர்கள், இதய நோய், சர்க்கரை நோயாளிகள் உடனடி பரிசோதனை மேற்கொண்டு மருத்துவ கண்காணிப்பில் இருப்பது அவசியம். கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறவங்க, இல்லை ரீசெண்டாக ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகி வெளியே வந்திருக்கிறவங்க, இந்த மாதிரியாக இருக்கிறவங்க எல்லாருமே உங்களோட இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தி லெவல் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் கோவிட்ல இருந்து கண்டிப்பாக ரொம்ப ப்ரிகாஷனட்டாக இருக்கணும். ஸோ எங்கே போனாலும் மாஸ்க் போட்டுக்கோங்க. பப்ளிக் பிளேசஸ் போகும்போது, ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது, நீங்கள் ஒரு குரூப் கேதரிங்கில் போகும்போது மாஸ்க் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஹேண்ட் ஹைஜீன் ஃபாலோ பண்ணுறதும் ரொம்ப நல்லது. புதிய வகை கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டாலும் அச்சம் கொள்ளாமல் முறையான தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றினாலே போதும் என்று பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுபரன்.